ஓம் யதாக்னேதாகியா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாகியா சர்வவித்யா ஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உரைபவளும் அனைத்தறிவு வடிவுலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். பராபர கண்ணியில் முந்தைய வகுப்பில் நாம் 2 கன்னிகளை பார்த்தோம், 45 மற்றும் 46. இந்த நாள் சற்றும் இறங்கிலையில் காலன் வரும், அந்த நாள் காக்க வல்லார் ஆர்கான் பராபரமே. அதையடுத்து உற்று உற்று நாடி உளம் மருண்ட பாவியை நீ சற்று இறங்கி ஆளத்தகாதோ பராபரமே. அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது 47வது பராபர கன்னியை பார்க்க இருக்கிறோம். எல் அளவும் நின்னை விட இல்லா என்னை மயக்கில் தள்ளுதலால் என்னன் பலன் சாற்றாய் பராபரமே. எல்லளவும் நின்னை விட இலா என்னை மயக்கில் தள்ளுதலால் என்னன் பலன் சாற்றாய் பராபரமே. இதனுடைய பொருள், இறைவா, நான் எல்லளவு கூட உன்னை பிரிந்து இல்லை. அப்படிப்பட்ட என்னை உன் மாயையில் ஆழ்த்தி மயக்கத்தில் இருக்கும்படி என்னை தள்ளுகிறாய். இதனால் உனக்கு என்ன பயன்? இதற்கு விளக்கம் சொல்வாய் என்று கேட்பதற்கு போன்று இந்த கன்னியை தாய்மானவர் அருளியிருக்கிறார். எல்லளவும் நின்னை விட எல்லா என்னை மயக்கில் தள்ளுதலால் என்ன பலன் சாற்றாய் பராபரமே. செயல் அது எவ்வளவு சிறியதுன்னு நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு சிறிய இடைவெளி கூட நமக்கு இல்லை. அந்தளவுக்கு நாம் ஒன்றி இருக்கிறோம். அப்படிப்பட்ட என்னை மயக்கில் தள்ளுதலால் என்னை மயக்கத்தில் ஆழ்த்தி என்னை தள்ளிவிடுவது உனக்கு என்ன பலன் சாற்றாய் பராபரமே. இது ஒரு சாதகர்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி பிரார்த்தனைகள் செய்வார்கள். இறைவா, இந்த மாதிரி நீ என்ன தள்ளி வைத்திருக்கிறியே, இதனால் உனக்கு என்ன பலன்? அந்த சாதகருடைய மனநிலையோடு தாயுமானவர் இந்த பராபர கன்னியை அருளியிருக்கிறார். ஸோ இதை கொஞ்சம் நாம் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக இறைவனை தவிர்த்து எதுவுமே இல்லை. இந்த கோட்பாடு எல்லா சித்தாந்தங்களும் சொல்லியிருக்கின்றன. அத்வைதத்திலும் சரி, மற்ற துவைத விசிஷ்டாத்வைதம் எதில் எடுத்துக்கிட்டாலும் இறைவனை தவிர்த்து எதுவும் இல்லை. ஸோ பிரகலாதனுடைய கதையில் எடுத்துக்கிட்டாக்கா, உன்னுடைய நாராயணன் எங்கே இருக்கிறானாக்கா, அவன் எங்கும் வியாபித்திருக்கிறான். உன்னிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான், இந்த தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பக்தி நிறையிலும் இறைவன் எங்கும் நிறைந்திருப்பதை சொல்வார்கள். ஸோ இதை உணர இந்த இறைவன் தனக்குள்ளேயும் தன்னை சுற்றி எல்லா பொருளையும் இருப்பதை உணர்வதற்காகத்தான் இந்த ஆன்ம சாதனையே செய்யப்படுகிறது. ஒரு முறை சுவாமி சாரதானந்தர் சரத் அப்போ குருதேவர்கிட்ட வந்திருந்த காலகட்டம். அவர்கிட்ட குருதேவர் கேட்குறார், உனக்கு என்ன வேண்டும்? அதாவது எத்தகைய ஆன்ம சாதனை அனுபூதி உனக்கு வேணும்னு கேட்கும்போது, எல்லாவற்றிலும் இறைவனை காண வேண்டும், அதுதான் இறுதி கட்டம்னு சொல்லிட்டு குருதேவர் சொல்வார். அது இறுதி கட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி பிற்காலத்தில் சாரதானந்தர் நம்ம மடம் மற்றும் மிஷனுடைய பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் பிரம்மச்சாரி எல்லார்கிட்டையும் உண்மையாகவே அன்பு செலுத்துவார். ஸோ ஒரு முறை ஒரு பிரம்மச்சாரி கேட்குறார், நீங்கள் எதுக்கு எங்களிடத்தில் இந்த அளவுக்கு அன்பாக இருக்கீங்கோ அப்படின்னு கேட்கும்போது அவர் உடனே பதில் எதுவுமே சொல்லலை. மறுநாள் அவர் பேலூர் மடத்துக்கு போய் அங்கே குருதேவருடைய சந்நிதியில் நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ குரு மகாராஜ் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருக்கு காட்சி கொடுத்து, என்னை நீ எல்லாவற்றிலும் நீ பார்க்குற, அந்த பிரம்மச்சாரி உள்ளிட்ட எல்லாவற்றிலும் என்னை நீ பார்ப்பதால் இந்த அளவுக்கு நீ நேசிக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் சொல்வார்.
இந்த விஷயத்தை அந்த பிரம்மச்சாரிகிட்ட அவர் சொல்வார். ஸோ இப்படி இறைவனை பிரிந்து நாம் இல்லை, அவ்விதம் பிரிந்திருப்பதாக எண்ணுவது தான் மாயை. அப்படி பிரிந்திருப்பதாக எண்ணுவதோடு மட்டுமல்ல, நமக்கென்று தனித்துவமான இந்த உடம்பு இருக்கிறது, நமக்கென்று பொருட்கள் இருக்கின்றது, நான் எனது என்ற எல்லா விதமான இதுவுமே ஆவரணம் விக்ஷேபம் சொல்லிட்டு வேதாந்தத்தில் சொல்லுவாங்க. ஆவரணம் என்பது நம்மை மயக்குவது, விக்ஷேபம் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவது. ஸோ இந்த ஜீவாத்மா எல்லாமே பரமாத்மானுடைய ஒரு பிரதிபிம்பம். பிரதிபிம்பம் கூட சொல்ல முடியாது, இது மாயை பிம்பம். இந்த மாயையை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா மாயைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மாயைனா என்னன்னு நம்ம விரிவாக பேசலாம், ஆனால் கட்டாயமாக நம்ம மயக்கத்தில் இருக்கிறோம். சித்த பிரம்ம பிடிச்சவங்கிட்ட போயிட்டு நீ சித்த பிரம்ம பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா அவன் நம்மளை தான் சித்த பிரம்ம பிடிச்சிருக்கு தான் நினைப்பான். ஸோ அந்த மாதிரி நம்ம மாயையில் இருக்கிற வரைக்கும் நாம் புத்திசாலிங்க, நாம் பண்ணுறது தான் கரெக்டு, கடவுள் தான் எல்லாம் பண்ணுறது தப்பு, அவர் ஏதோ நம்மளை கொடுமையே வடிவானவராகவும் நம்மளை கொடுமைப்படுத்துறதை தவிர அவருக்கு வேலையே கிடையாதுன்ற மாதிரியும் நம்ம புலம்பிட்டு இருப்போம். ஸோ அப்படி இறைவன் தள்ளுவதனால அவருக்கு ஒரு பலனும் கிடையாது. உண்மையில் நாம் தான் அவர்கிட்டேருந்து விலகி வந்திருக்கிறோம். ஸோ ஆனாலும் அந்த சாதர்கள் புலம்புகின்ற அந்த புலம்புகளை தாயுமானவர் நம்ம இங்கேயும் சொல்கிறார். ஸோ இந்த இறைவனை தவிர்த்து எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன. இதுதான் உண்மை. ஆனால் நான் உன்னை விட்டு பிரிந்திருக்கிறேன், இந்த பிரிந்திருக்கின்ற மயக்கம் அது உன்னால் உண்டாக்கப்பட்டது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி மாயையை உண்டாக்கி என்னை அதில் தள்ளுவதால் உனக்கு என்னப்பா கிடைத்தது அப்படின்னு கேட்குறார். இது ஆன்மாவை மறைத்தல்ன்றது சைவ சித்தாந்தத்தில் திரோதனம் சொல்லுவாங்க. அதாவது உண்மையான தெய்வீக சொரூபத்தை அதை மறைத்து தெய்வீகமற்ற இந்த பௌதிக உடம்பை தன்னுடையதாக எண்ண வைப்பது தான் மாயினுடைய செயல். இதனால் இந்த ஆன்மா ஜீவாத்மா தான் இறைவன்கிட்டிருந்து பிரிஞ்சிருப்பதாக அது உணர்கிறது. இந்த மாயை பற்றி சொல்லும்போது ஒரு கோட்பாடு நாம் ஏற்கனவே சொன்னது, இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவது, முதல்ல மறைப்பது, இறைவன்கிட்டேருந்து நம்மை மறைக்கின்றது. அடுத்தது நம்மை இல்லாத ஒன்றா, இது உண்மையிலே நம்ம உடம்பை எடுத்திருக்கிறோம், ஆனாலும் இந்த உடம்பு அழியக்கூடியது. இந்த அழியக்கூடிய உடம்பை நாமுன்னு சொல்லிட்டு உணர வைக்கின்றது. அப்படி உணர வைப்பதற்கான இந்த இதுதான் பரிமாணம் தான் பிறத்தல், வளர்த்தல், தேய்தல், மறைத்தல், அதாவது இறப்பு. இதுக்கு பிறவி சூழல். இது எப்போ வரைக்கும் இருக்குன்னாக்கா அறியாமை இருக்கின்ற வரைக்கும் இருக்கும். அறியாமை என்பது நான் இந்த உடம்பு, நான் இந்த ஜீவன் என்கின்ற அபிமானம் தான் அறியாமை. இந்த அறியாமை எந்த அளவுக்கு இருக்கிறதோ, ஆழ்ந்திருக்கிறதோ, அந்த அளவுக்கு பற்றுதல் இருக்கும் இந்த உடம்பின் மீதும், அந்த உடம்பை சார்ந்த பொருட்களின் மீதும், அப்புறம் இந்த உடம்பை சார்ந்த உறவுகள் மீதும் பற்றுதல் இருக்கும். அந்த பற்றுதலுக்கு பொறுத்து ஆசைகளும் செயல்களும் கர்ம பலன்களும் இருக்கும். இந்த மாயையின் மூலமாக, அறியாமையின் மூலமாக இவ்விதம் வந்த இந்த மயக்கத்தை எப்படி தள்ளுவது என்பது இரண்டே வழிகள். ஒன்று குரு அருள் அல்லது திருவருள். ஆனால் குரு அருளும் திருவருளும் சுலபமாக பெற முடியாது. அதுக்கு நாம் பாடுபட வேண்டும். எப்படி நாம் பணம் சம்பாதிப்பதற்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். எப்படியும் குறைந்தது 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அலுவலகத்துக்கு போகும்போது குறைந்தது 8 மணி நேரமாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும். அந்த 8 மணி நேரம் உழைச்சாதான் மாதம் கொஞ்சம் சம்பளம் வரும். அடுத்ததாக மற்ற வேலைகள் எல்லாம் பண்ணுறதுக்கு பல மணி நேரங்கள். இப்படி இதற்காக நம்ம ஒதுக்கின்ற இந்த டைமை இறைவனை அழைப்பதற்கு நாம் எவ்வளவு நேரம் ஒதுக்கினோம், இறைவனை அடைவதற்கு எவ்வளவு ஏக்கம் நம்மிடம் இருக்கிறது, அதை பொறுத்து தான் நம்முடைய தாகம் அளவிடப்படுகிறது. இறை தாகம். அந்த இறை தாகம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறை நாட்டம் இருக்கும். இறை நாட்டத்தை பொறுத்து, அந்த தகுதியை பொறுத்து நமக்கு குருவானவர் வாய்க்கின்றார். நம்முடைய தகுதிக்கு ஏற்ப குரு வருகிறார். அந்த குருவினுடைய வழிகாட்டுதல் படி உண்மையாகவே சாதனைகள் செய்யும்போது நம்மிடம் இருக்கின்ற அந்த அறியாமை விலகுகிறது. இங்கே அவர் கேட்கிறார், என்ன பலன் உனக்கு கிடைச்சது? அவருக்கு எந்த பலனும் கிடையாது.
அவர் வந்து அமைதியாக தான் இருப்பார், அமைதியாக வேடிக்கை தான் பார்ப்பார். ஏன்னாக்கா நாம் தான் வெளியில் வந்து விளையாடிட்டு இருக்கிறோம், நாம் தான் வீட்டை விட்டு போயிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், நாம் தான் எல்லாமே பண்ணுறோம். ஸோ அவர் வந்து நமக்கு ஒரு சுயேச்சை, ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார். உனக்கு விருப்பமானதை செய். நீ உலகத்தில் பிறக்கணுமா, புலன் இன்பங்களை அனுபவிக்கணுமா, விருப்பம் இருக்கிறதா, தாராளமாக போய் அனுபவி. இன்பத் துன்பங்கள் எல்லாம் படும்போது இன்பம் படுகிறாரையா சரி, துன்பப்படுகிறாரையா சரி, எல்லாவற்றிலும் அவர் சாட்சியாக இருப்பார். இதே போன்ற ஒரு பாவனை நமக்கு வருகின்ற அனுபவங்கள் அனைத்தையும் சாட்சியாக பார்த்து 2 வழிகள் மூலமாக சாட்சியாக பார்க்கலாம். ஒன்று ஞான நெறி. ஞான நெறியில் நாம் வந்து ஆன்மஸ்வரூபம், ஆன்மா மட்டும்தான் உண்மை, பிரம்மம் மட்டுமே உண்மை, மற்றது அனைத்தும் மீத்தியை. இது சாஸ்திரத்தில் குரு சொல்லியிருக்கிறாங்கோ. இந்த விஷயத்தில் உண்மையான சிரத்தையோடு இருந்து கொண்டு அனைத்தையுமே சாட்சியாக பார்ப்பது. இல்லாவிட்டால் எது வந்தாலும் இறைவனுடைய லீலை, இறைவனுடைய பிரசாதம். நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் எது வந்தாலும் இறை பிரசாதம் அப்படின்னு எடுத்துகிட்டு அனைத்திலும் பெற்றற்று இருந்தோம் என்றால் நம்முடைய மனம் வந்து சமநிலையில் நிற்கும். சமநிலையில் என்றால் இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாமல் மனம் வந்து சமநிலையில் நிற்கின்ற தகுதி பெறுகிறது. அப்போதுதான் நம்மால் ஜபமோ தியானமோ செய்ய முடியும். ஸோ இந்த செய்யுளில் பார்க்கும்போது, இறைவா இந்த மாயையில் என்னை அழுத்தி தள்ளியிருக்கிறாய், இப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பலன் கிடைச்சது? இதுக்கு வந்து சித்பானந்தர் அற்புதமாக உரை கொடுத்திருக்கிறார். முதல்ல நமக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது நாம் தெரிஞ்சிருக்கணும். அவர் ஒரு அற்புதமான உவமை சொல்கிறார். கடலுக்கு ஒப்பானவர் பரமாத்மா, அதில் சதா உருவெடுத்திருக்கின்ற அலைகளுக்கு ஒப்பானவை ஜீவாத்மாக்கள். கடலை விட்டு அலை வந்து ஒருபோதும் பிரிந்திருக்காது. கடலுக்கும் அலைக்கும் உள்ள தொடர்பு போன்றது தான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கின்ற தொடர்பு. ஸோ இப்படி இருக்கின்ற போது அந்த அலை வந்து கடலை விட்டு பிரிந்ததாக இருக்கிறது. அந்த அலை தோன்றி மறையுது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். இறைவனுடைய கணக்கன் படி பார்த்தா நம்ம பிறந்து இருக்கிறது எல்லாமே செகண்டு கூட கிடையாது, அந்த அளவுக்கு காலக்கணக்கு. அமுத மொழியில் ஒரு இடத்துல சொல்வார், அப்படி நந்தி தேவர் இருக்கிறார், பகவான் வந்து கைலாசத்தில் இருக்கிறார். திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. உடனே நந்தி தேவர் கேட்குறார், என்ன சத்தம்? ராவணன் பிறந்திருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சது மறுபடியும் ஒரு சத்தம், என்ன சத்தம்? ராவணன் செத்து போயிட்டான். இது சொல்லிட்டு குருதேவர் சொல்கிறார், இறைவன் மட்டுமே நித்தியமானவர். இதே ஓமை அவர் சொல்கிறார். கடலில் வந்து எண்ணற்ற அலைகள் எழுகின்றன மறைகின்றன, கடல் மட்டும் நித்தியம். ஸோ இறைவனை பொறுத்தவரை அனைத்துமே ஒரு விளையாட்டு. ஸோ நாம் தான் ஆசைப்பட்டு இந்த பிறவியில் வந்திருக்கிறோம், நாம் தான் விடாப்பிடியாக அந்த உடம்பையும் பற்றையும் கொண்டிருக்கிறோம். இப்படி பற்றுதல் எதனால் வருகிறதுனாக்கா இந்த மாயை, இந்த மயக்கம். அந்த மயக்கம் எப்படி வந்தது யாராலும் சொல்ல முடியாது. சுவாமிஜி சொல்வார், மாயைக்குள் இருக்கிற வரைக்கும் மாயை எப்படி வந்தது என்ற கேள்விக்கு விடையே கிடையாது. ஆனால் மாயை கடந்து இறை அனுபூதி பெற்ற பின்பு இந்த கேள்வியே எழாது. இப்போ நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவு வருது, கனவு ஏன் வருதுன்னு சொல்லிட்டு யாருக்காவது விளக்கம் சொல்ல முடியுமா? ஏன் வந்தது இந்த கனவு? எவ்வளோதான் ஆராய்ச்சி பண்ணாலும் அதுக்கு விடை கிடையாது. ஆனால் அந்த கனவுல இருக்கும்போது இது கனவுன்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு, உண்மையான அந்த சாட்சி பாவம் நமக்கு இருக்கிறதா? பொதுவாக இருப்பதில்லை. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் நாம் இருக்கின்ற வரைக்கும் இந்த அறியாமை, இந்த விளையாட்டு இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரே வழி பிரார்த்தனை. இறைவா, இந்த மாயையிலிருந்து, இந்த மயக்கத்திலிருந்து என்னை வெளியே தள்ளிவிடு, எனக்கு விழிப்புணர்வை கொடு. அந்த விழிப்புணர்வின் மூலமாக என்னுடைய சொரூபம், அதாவது நிஜ சொரூபமான உன்னை கண்டு கொள்ள வேண்டும். உன்னை தவிர்த்து வேறு எதையும் காணாத நிலையை எனக்கு தந்தருள் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்ய வேண்டும். பகவத்கீதையில் இந்த மாயையை கடத்தல் பற்றி, கடந்து செல்வதை பற்றி அற்புதமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்கியிருக்கிறார். தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே
மாயாம் ஏதாம் தரந்தி தே. குணங்களால் ஆனது, முக்குணங்களால் ஆன இந்த எனது மாயை தெய்வீகமானது, கடக்க முடியாதது. ஆனால் யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை கடக்கின்றார்கள். இங்கே ஒரு வார்த்தை நாம் கவனிக்கணும், என்னையே சரணடைகிறார்கள். தான் முக்கியம். இந்த என்னையேன்றது நல்லது கெட்டது எல்லா காலத்திலும் அவனையே சார்ந்திருப்பது. நம்மால் திருநாவுக்கரசர் போன்று பிரகலாதனை போன்று சார்ந்திருக்க முடியுமா? அதுதான் உண்மையான கேள்வி. பிரகலாதனுக்கு எவ்வளோ துன்பங்கள் இருந்தது, அவங்களுடைய தந்தை இரண்ய கஷிபுனால் எவ்வளவு துன்பங்கள் வந்தது, எத்தனை பிரச்சனைகள் வந்தது. அவனை நெருப்பில் போடுறாங்க, மலையிலேருந்து தள்ளி கொடுக்குறாங்க, யானையை விட்டு மிதிக்க செய்கிறாங்க, வாழையை விட்டு வெட்ட வைக்கிறாங்க. எது நடந்த போதும் அவன் கலங்கவில்லை. அனைத்தும் இறைவா, நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவங்க என்னை கொல்றதுன்னா கொல்லட்டும், ஏன்னாக்கா நான் இந்த உடம்பு கிடையாது, என்னுள் இருக்கிற அந்தர்யாமி நீதான். நான் இந்த உடலை விட்டு வந்தால் நான் உன்னை தான் அடையப் போகிறேன். முழுமையாக அவனிடத்தில் சமர்ப்பணம் செய்துட்ட பிறகு அவனை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு பகவானுக்கு வந்துடுது. அவர் 24 மணி நேரம் அவன்கிட்டயே இருந்து ஆகணும், வேறு வழி இல்லை பகவானுக்கு. அதே மாதிரி தான் திருநாவுக்கரசன் ஆயினார். ஸோ மன்னன் அவனை கூப்பிட்ற அப்படி அப்போ சொல்கிறார், நாமார்க்கும் குடியுள்ளோம் நமனையும் அஞ்சோம் சொல்கிறார். அத்தகைய ஒரு உறுதி, இறைவனை தவிர்த்து இங்கே எதுவுமே இல்லை, இன்ப துன்பம் எது வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு இறைவன் மட்டும்தான் உண்மை, அவருக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை. அந்த திருநாவுக்கரசன் நாயனாருக்கும் இதே போன்று யானையை மிதிக்க செய்து கொள்ள பண்ணும்போது யானை அவர் வணங்குது. சுண்ணாம்பு கால்வாயில் இடும்போது மாசில் வீணையும் மாலை மதியமும் அற்புதமான ஒரு பதிகத்தை பாடுறார். அந்த சுண்ணாம்பு கால்வாயில் இருக்கிற வெப்பம் தெண்டல் மாதிரி அவருக்கு இருக்குதான். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டாக்க இது ஏதோ கட்டுக்கதைன்னு சொல்லலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிஜமாக நடந்தது. அப்புறம் கல்லை கட்டி கடலில் போட்டாக்க வேறு வழி ஆப்ஷனே கிடையாது. கல் தூணில் அவர் கட்டி கடலில் போடும்போது அது தெப்பமாக மிதந்து வருகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம சமீபத்தில் சென்ற ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அது வேணால் புராண காலத்தில் அதெல்லாம் சும்மான்னு சொல்லலாம். உண்மையிலேயே இந்த சம்பவம் நடந்தது. திருநாவுக்கரசர் நம்மை போன்று உடம்பை எடுத்து வாழ்ந்திருக்கிறார். ஸோ இதுதான் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை கடக்கின்றார்கள். ஸோ இந்த மாயையை கடப்பதற்கு ஒரே வழி அனைத்தையும் சாட்சியாக பார்ப்பது, அனைத்தையும் இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது. இறைவா, உன்னுடைய சித்தம் என் பாக்கியம், என்னுடைய வாழ்க்கை உனக்கு சமர்ப்பணம் செய்வது, என்னுடைய சிந்தை, என் மனத்தில் இருக்கின்ற எண்ணங்கள், என்னுடைய சொற்கள், என்னுடைய செயல்கள் அனைத்தும் உனக்கே சமர்ப்பணம், உனக்கென்றே நான் வாழ்வேன். என்னுடைய மனைவி மக்கள் அனைவருமே உனக்குரியவர்கள், அவர்களுக்கு வேண்டிய உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அனைத்தையும் நான் செய்வதாக தோன்றினாலும் அது உனக்காக தான் செய்கிறேன். அதுவும் நீ எனக்கு கொடுத்த சக்தியின் மூலமாக உனக்கே அர்ப்பணம் செய்கிறேன், அனைத்தும் நீயே. இந்த ஒரு பாவனையோடு இருக்கும்போது தான் நாம் தாமரை இலை தண்ணீர் போன்று வாழ்வதாக அர்த்தம். அது இல்லாவிட்டால் பற்றுதல் நமக்கு இருக்கிறது. இந்த மாயையை பற்றி சுவாமிஜி ஞான யோகத்தில் விரிவான விளக்கம் கொடுத்திருக்கிறார். 3 தலைப்புகளில் அவர் பேசியிருக்கிறார் மாயையை பற்றி. உங்களுக்கு நேரம் இருந்தாக்கா அந்த புத்தகத்தை படித்து பாருங்க. அவர் சொன்ன ஜிஸ்ட்லேருந்து ஒரு சிலதை நாம் இங்கே சொல்கிறோம். உலகம் உள்ளபடியே எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய நிஜங்களின் ஒரு சித்திரமே மாயை. சித்திரம்னாவே ஒரு கற்பனை, நிஜங்களின் ஒரு சித்திரம். இப்போ நாம் பிறந்திருக்கிறோம், அப்புறம் வளர்ந்துருக்கிறோம், அப்புறம் மனத்தில் சேர்ந்துருக்கிறோம், இப்போ பேச்சிருக்கிறோம். இது எல்லாம் ஒரு சித்திரம் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கின்றது, தோற்றம் மட்டுமே. ஆனால் உண்மையானது அந்த ஆன்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவ்விதம் பிறப்பது, உடல் எடுப்பது, பேசுவது, இப்படி வாழ்வது எல்லாமே அறியாமையில் இருக்கின்ற வரைக்கும் இந்த கனவு இருக்கின்றது. அன்னையார் அன்பு மொழிகளில் ஒரு சீடர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே கனவு தான், நேற்று இரவு நீ கண்ட கனவு இப்போ இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறார். அவர் சொல்கிறார், உண்மையிலே நேற்று இரவு நான் ஆச்சரியமான கனவு ஒன்று கண்டேன். ஸோ இப்போ பேசியிருக்கிறதும் கனவு தான், அனைத்தும் கனவே அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ இந்த கனவு போன்ற ஒரு சித்திரம்தான் மாயை.
ஸோ இந்த கனவு பற்றி அவர் விளக்கங்களை சொல்லிகிட்டே வர்றார். போர்க்களத்தில் போரிடுவதற்கு போல் நாம் பிறக்கிறோம், போராடியபடியே இறக்கிறோம். அப்புறம் புதியவற்றை கண்டுபிடித்து பெயர் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கண்டுபிடித்து நாம் சொல்கின்ற ஒவ்வொன்றும் இயற்கையை காப்பியடிப்பதே. உணர்வற்ற ஜடமான ஒன்றை காப்பியடிப்பதில் பெருமை ஒன்றும் இல்லை. இருப்பினும் அதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்கிறோம். ஸோ இது புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த முயற்சி, அந்த பெயர் புகழ். அடுத்ததாக இன்ப நாட்டம். முதல்ல ஒரு போர்க்களத்தில் போரிடுவது போலனாக்கா வாழ்க்கை என்கின்ற களத்தில் நாம் செய்கின்ற அனைத்து முயற்சிகளும், அது உண்மையாகவே போர்க்களத்தில் போரிடுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை களத்தில் நாம் போரிடுகின்ற, அதாவது நம்மளுக்கு வருகின்ற தீமைகளை எதிர்த்து நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் அடக்கம். அடுத்து புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கின்ற அந்த நாட்டம். அடுத்து இன்ப நாட்டம். ஸோ இன்பம் என்பதே கிடைக்காத இடத்தில் இன்பத்தை தேடுகிறோம். விட்டில் பூச்சிகள் தாங்களாகவே விளக்கில் விழுந்து சாவது போல் எத்தனை முறை ஏமாந்தாலும் மீண்டும் மீண்டும் புலனின்பங்களை நாடுகிறோம். நம் சக்தியெல்லாம் ஒடுங்கி மரணத்தை தழும்பு வரை தொடர்ந்து இதையே செய்கிறோம். ஆக்சுவலாக 100% மனித குலத்தில் இருக்கிற எல்லாருமே இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்பமே கிடைக்காத ஒன்று விஷயத்தில் இன்பத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி விட்டில் பூச்சிகள் எல்லாம் அந்த விளக்கில் சாவது போன்று எத்தனை முறை நாம் ஏமாலும் சரி, எத்தனை முறை பட்டாலும் சரி, நமக்கு புத்தின்றது மட்டும் வரதே கிடையாது. எத்தனை சொற்பொழிகள் கேட்டாலும் சரி, எத்தனை புக்கு படித்தாலும் சரி, எத்தனை அனுபவம் வாய்த்தாலும் சரி, நம்முடைய கதையெல்லாம் அப்படியே தான் போயிட்டே இருக்கிறது. அடுத்ததாக பிரபஞ்சத்தை பற்றிய மர்மங்களை அறிந்து கொள்ளும் ஆசையில் நிறுத்தாமல் கேள்வி கேட்கிறோம். பதில் கிடைக்காது என்று தெரிந்து விடாமல் கேட்கிறோம். இது இன்ப நாட்டம். இதை தவிர்த்து சில பேர் ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி, கோள்கள், கிரகங்கள், அதுக்கப்புறம் இந்த விண்வெளி, இந்த அண்டம், பேரண்டம், இது பற்றின ஒரு ஆராய்ச்சி, அதில் மனிதர்கள் செலவிடுறாங்க. அடுத்தது உடம்பாலும் மனசாலும் இயற்கையினுடைய அடிமைகளாக இருக்கிறோம். ஆனாலும் சுதந்திரமாக இருப்பதாக நினைத்து கொள்கிறோம். உண்மையிலேயே நாம் அடிமைகள். யாராச்சும் நான் பறக்கணும்னு நினச்சா பறக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் நாம் ஏதோ சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்சிருக்கோம். இந்த உடம்பை விட்டு நான் வெளியேறணும்னு நம்மால் நினச்சோன்னா முடியுமா? அப்படியே இந்த உடம்புக்குள்ளே இருந்தால் கூட இளமையாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணால் அது நடக்குமா? இல்லை நோயே இல்லாமல் இந்த உடம்பு வச்சுக்கணும்னு நினச்சா அது நடக்குமா? இல்லை வெயில், குளிர், இது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்மை பாதுகாக்க, எது நடந்தாலும் பாதிப்பே இல்லாத உடம்பை பெறணும்னு நினச்சா அது முடியுமா? இப்படி பார்த்தோம்னாக்கா நம்ம ஒரு விதத்தில் அடிமைகளாக இருக்கிறோம். இரவு வந்தாக்கா நம்மையும் அறியாமலே தூக்கம் வருது. விடியற்காலையில் வந்தாக்கா எழுந்துக்கிறோம். பகலில் எங்கெங்கோ போகிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். மறுபடியும் இரவு தூங்குகிறோம். ஸோ எல்லாமே ஒரு சைக்கிள். ஒரு மிஷினுக்கு ஒரு எப்படி ஒரு ஆப்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி இயந்திரத்தில் ஆட்டி வைத்த பொம்மைகள் போன்று நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இது எல்லாம் எதுக்காக பண்ணுறோம்னாக்கா, ஒரு விஷயத்துக்காக. என்றைக்குன்னா ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன்பா, நான் என்றைக்காவது ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பேன், நான் என்ன நினைக்கிறேனோ அந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிடும். அது என்னன்னாக்கா, துன்பமே இல்லாத இன்பமும் அழுகையே இல்லாத சிரிப்பும் நிலவுகின்ற நாள் ஒன்று வரும் என்று கனவு காண்கிறோம். அவர் கனவுன்னு சிம்பிளாக சொல்லிட்டார். அது சாத்தியமே கிடையாது, அது நடக்கவே நடக்காது. ஆனாலும் நம்ம அதுக்காக தான் போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக இந்த உலகியல் வாழ்க்கை முறை அது என்னன்னாக்கா, ஒருவன் பணக்காரனாக ஆவதற்கு கோடிக்கணக்கானோர் நசுக்கி பிழிக்கப்படுகிறார்கள், அடிமைகளாக்கப்படுகிறார்கள். இருப்பினும் பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த உலகத்தில் பிறந்தவங்க யாராச்சும் நான் பணக்காரனாக ஆகணும்னு நினைக்காதவங்க யாராவது இருந்தால் நமக்கு காட்ட முடியுமா? ஒரே ஒருத்தர்கள், அதாவது இறை அனுமதி பெற்றவர்கள், இந்த உலகம் நிலையற்றது என்று உணர்ந்தவர்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லோருக்குமே செல்வத்தின் மீது, அந்த வளமையின் மீது நிச்சயமாக ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது, ஒரு துளி இன்பத்தை பெற முயன்றால் மலையளவு துன்பம் நம்மை அழுத்துகிறது. இருப்பினும் இன்பத்தை நாடுகிறோம்.
இது நமக்கு தெரிஞ்சு தான். இதை பற்றி விளக்கமாக நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அது நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இது முக்கியமான விஷயம், இதுவும் நடக்கிறது தான். ஆனாலும் நம்ம கேஷுவலாக தான் இருப்போம், இருந்துட்டு தான் இருக்கிறோம். பகலும் இரவும் பூமியின் மீது மரணம் பீடு நடை போட்டு கொண்டிருக்கிறது. நாமும் நிரந்தரமாக வாழப்போவதாக நினைத்து கொள்கிறோம். எப்போ மரணம் எப்படி வரணும் யாராலையும் சொல்ல முடியாது. நேற்று ஈவினிங் ஒரு 4:30 4:45 ஈவினிங் டீ குடிச்சிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு சுவாமி இருந்தார். அவர்கிட்ட ஒரு சுவாமி சொன்ன சம்பவத்தை சொன்னார். ஜஸ்ட்டு ஒரு டெத்தை பற்றின ஒரு சம்பாஷணை நமக்கு வந்தது. பேசிகிட்டு இருந்தோம் சாப்பிடும்போது மரணத்தை பற்றி. அதில் அந்த கிராமத்துலேருந்து அந்த சுவாமி வந்திருக்கிறாப்படி பிறந்து. அவர் அவங்க அப்பா ஈவினிங் டைமில் ஒரு கிராமத்தில் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கழுகு ஒரு கருநாகப்பாம்பை சுமந்துட்டு போகுது, பறந்துட்டு போகுது. அது வெயிட்டாக இருக்குது. அந்த வெயிட் இருக்குதுனால அந்த பாம்பு எப்படியாவது அதுங்கிட்டேருந்து கீழே விழணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. அப்போது அதனுடைய பிடியிலேருந்து கீழே விழுந்துடுது. ஆனால் பரிதாபம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்கூட்டரில் போகிறாங்க. நேராக அந்த பாம்பு அந்த ஆள் மேலே விழுந்து அவரோட தலையை பல தடவை கொத்திட்டு போயிடுது. அவர் 5 நிமிஷத்துலேயே அவருக்கு வாயில் நுரை அவர் இறந்து போகிறார். அந்த கருநாகம் கொத்திட்ட கருநாகம் மெதுவாக ஊர்ந்து போகுது. என்ன, நாகம் கொத்திட்ட பிறகு சக்தி அதிகமாக விரியமாக்கும். பறந்து போன கழுகு மறுபடியும் அந்த பாம்பை தூக்கிட்டு பறந்து போகுது. ஸோ இந்த மரணம் எப்படி எந்த சமயத்தில் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியவே தெரியாது. ஆனாலும் நாம் என்ன நினைக்கிறோம், அப்பாடா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு என்னென்ன பண்ணணும், 50 வருஷத்துக்கு என்ன பண்ணணும், நம்முடைய ப்ராஜெக்ட் அப்படி போய்கிட்டே இருக்கும். இன்னும் 80 வருஷத்தில் நாம் அடைய வேண்டியது என்ன, இப்படி ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஏதோ நமக்கு நித்தியமான மரணத்தை நம்ம நினைக்கிற வரைக்கும் மரணமே வராத மாதிரி நம்ம விழுந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சாஸ்வதமான உண்மை சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். இதை பற்றி ஏற்கனவே இந்த வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். மரணத்தை பற்றி எப்போதும் சிந்தனை செய்யுங்கள். அவ்விதம் சிந்தனை செய்ய செய்ய உள்ளிருக்கின்ற ஆன்மா விழிப்புணர்வு பெறும். அப்போ மரணத்தை பற்றி நினச்சிட்டு எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். மரணத்தை பற்றி சிந்தித்தல் என்றிருந்தால் உங்களுடைய நிஜஸ்வரூபம் என்ன என்பதை பற்றி சிந்தித்தல், சாவை பற்றி இல்லை. உங்களுடைய நிஜஸ்வரூபம் எது பிறப்பற்றதோ, எது இறப்பற்றதோ, எது போக்குவரவு இல்லையோ அந்த ஆன்மா, அந்த தெய்வீகமே நீங்கள். இந்த சிந்தனையைத்தான் எப்போதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த அபிமானம் தான் இருக்க வேண்டும். நான் ஆன்மா, இந்த உடலை தாங்கி வந்திருக்கிறேன். இறைவனுடைய சங்கல்பத்தால், இறைவனுடைய திருவுள்ளத்தால் இந்த உடம்பை தாங்கி வந்திருக்கிறேன். இந்த உடலுக்கென்று, இந்த பிறவிக்கென்று என்ன கர்மம் இருக்கிறதோ அதை செய்து முடிப்பதற்காக வந்திருக்கிறேன். மற்றபடி எனக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பு இல்லை. அந்த கர்மத்தை செய்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறேனே தவிர கர்ம பலனை அனுபவிப்பதற்காக அல்ல. இந்த ஒரு சூத்திரத்தை யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள் மரணத்தை வெல்கிறார்கள். நான் பிறந்திருப்பது கர்மத்தை செய்வதற்காக மட்டுமே, பலனுக்காக அல்ல. அந்த கர்மத்தை எவ்விதம் செய்ய வேண்டும், இறைவனுடைய கருவியாக. இறைவன் என்னை எங்கே வைத்திருக்கிறானோ அங்கேயே இருந்து கொண்டு அந்த வேலையை செய்வேன். என்னை இல்லறத்தரசியாக வைத்திருக்கிறான் என்றால் இல்லறத்தரசிக்குரிய அந்த கடமையை ஒரு கருவியாக செய்வது, மனம் முழுக்க அவனிடத்திலே வைத்தபடி செய்வது. இது அற்புதமாக குருதேவர் சொல்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பணக்கார வீட்டில் ஒரு வேலைக்காரி வேலை பார்த்துட்டு இருப்பா. அவன் பணக்கார வீட்டு குழந்தைகளெல்லாம் என்னுடைய ராமன், என்னுடைய ஹரி என்றெல்லாம் சீராட்டி பாராட்டி எல்லாமே கொஞ்சுவா. ஆனாலும் அவருடைய மனசில் என்னுடைய வீடு கிராமத்தில் இருக்குது, என்னுடைய குழந்தைகள் அங்கே இருக்குதுன்னு அவளுக்கு தெரியும். அதே போன்று என்னுடைய உண்மையான இருப்பிடம் இறைவனுடைய திருவடிகள், அங்கிருந்து நான் வந்திருக்கிறேன். இது கர்மபூமி, ஏதோ ஒரு கர்மத்தை செய்வதற்காக வந்திருக்கிறேன். மற்றபடி எனக்கும் இந்த உலகிற்கும் தொடர்பு இல்லை. அந்த மாதிரி இப்போ நம்ம ட்ராவல் போயிட்டு இருக்கிறோம், பஸ்லேயோ இல்லை கார்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ போயிட்டு இருக்கோம். காலங்காலமாக போயிட்டு இருக்க முடியுமா என்ன? எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு வரைக்கும் தான் அதில் பயணிக்க முடியும்.
அதே அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸு போங்க, அந்த நம்ம பயணித்த அதே வண்டியில் அதே சீட்டில் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு இறங்கினோடனே இன்னொருத்தர் வந்து உட்காந்துக்குவார். ஸோ அந்த மாதிரி இந்த கர்மத்தை செய்வதற்காக நான் இந்த உடம்பில் பயணித்து கொண்டிருக்கிறேன். இந்த பயணம் நிறைவுற்ற பிறகு இந்த உடம்பு வந்து விழுந்துவிடும். ஆசை இருந்தால் மறுபடியும் கர்மத்தை செய்வதென்றால் மறுபடியும் இன்னொரு உடலை பெற்று இந்த பயணத்தை தொடர வேண்டும். ஸோ ஆசை இருக்கிற வரைக்கும் இந்த பயணம் இருக்கும். எனவே ஆசையற்று ஒரு கருவியாக இறைவா இன்றைக்கு என்ன கடமை எனக்கென்று இருக்கிறதோ அதை நான் பற்றின்றி செய்ய வேண்டும், அதே நேரத்தில் அதை உனக்கு பூஜையாக செய்ய வேண்டும். இந்த மனநிலையோடு இருந்தால் அமைதி என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய செயலில் எந்த செயல் செய்தாலும் அதில் நேர்த்தி, பர்ஃபெக்ஷன் அது இருக்கும். உண்மையிலேயே ஆன்மீக வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் எதுனாக்கா நாம் செய்கின்ற செயலில் பர்ஃபெக்ஷன். சாதாரண வேலையை எந்த அளவுக்கு நேர்த்தியாக செய்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் அடங்கி இருக்கின்றது. நாம் பெருக்கணும்னாக்கா, இன்னொருத்தர் பெருக்குனாக்கா ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது, அதே ஒரு பூஜையாக நினச்சி அந்த வேலையை பண்ணுவது. இப்படி ஒவ்வொரு செயலையுமே முழு ஈடுபாட்டோடு, முழுமையான பக்தியோடு, முழுமையான இறை அர்ப்பணத்தோடு செய்வது. எந்த செயலை செய்தாலும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நாம் செய்கின்ற அனைத்து செயலும் இறை சக்தியின் உதவியால் தான் செய்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால் நாம் சுவாசிக்கவோ பேசவோ நடக்கவோ எதுவும் முடியாது. ஸோ அவருடைய சக்தியின் துணையினால் தான் அனைத்தையும் செய்கிறோம். ஆகவே செய்கின்ற போது முழு அர்ப்பணத்தோடு செய்வது தான் நாம் அவருக்கு செய்கின்ற வழிபாடு. ஸோ இறை வழிபாடாக நாம் செய்யும்போது நம்முடைய சக்திகள், அதாவது இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற சக்திகளை இவ்விதம் செய்யும்போது அவர் நம்மிடத்தில் மகிழ்ச்சி கொள்கிறார். அவர் நமக்கு மெதுவாக விழிப்புணர்வை தருகிறார். அந்த விழிப்புணர்வு குருவின் மூலமாக வரலாம், அல்லது அவரே கொடுக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வரும். அந்த விழிப்புணர்வு எப்போது எந்த சமயத்தில் வரும் என்று யாராலும் கிடைக்க முடியாது. அது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அந்த விழிப்புணர்வு பெறுவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோமே தவிர இந்த இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்ல. அடுத்ததாக இன்னொரு விஷயத்த சொல்கிறார் சுவாமிஜி. பிளேக் நோய் பரவும்போது குடி, கும்மாளம், பாட்டு, ஆட்டம் என்ற பல்வேறு முயற்சிகளால் அந்த நோயை மறக்க மக்கள் முயல்வது போல் எல்லா வகையான புலனின்மைகளில் ஈடுபடுவதன் மூலம் காலத்தின் சுழற்சியை மறக்க முயல்கிறோம். காலத்தின் சுழற்சி உண்மையிலேயே இந்த டைம் பாசிங். அப்போ வந்து பிளேக் நோயின், குடி, கும்மாளம், இப்போ மொபைல் ஃபோன், டிவி. ஸோ இதன் மூலமாக நம்ம காலத்தை எப்படியாச்சும் கழிக்கணும். ஏன்னா நமக்குன்னு ஒருபடியாக ஒரு லட்சியம் கிடையாது. ஏதோ இருக்குது, எதோ எப்படியாவது இன்றைக்கி டே கழிக்கணும். இதர் மற்றவங்க கூட சண்டை போடணும், மற்றவங்களை திட்டணும், மற்றவங்களை விமர்சனம் பண்ணணும், இல்லைனாக்கா டிவியை பார்க்கணும், இல்லைனா மொபைல் ஃபோன் நோண்டணும், இல்லைனாக்கா வெட்டியாக ஏதாச்சும் உட்காந்துட்டு இருக்கணும். இப்படி தான் நம்ம போய்ட்டு உருப்படியான ஒரு லட்சியமோ ஒரு செயலோ நம்மிடம் இல்லை. ஏனென்றால் அந்த விழிப்புணர்வு இல்லாதது தான். ஸோ இவ்விதம் இருக்க இருக்க நாம் மாயையில் அதிகமாக ஆழ்ந்திருக்கிறோம். ஸோ இந்த உண்மைகளை எதிர்கொள்ள நேரிடும்போது, ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், தப்பிக்கவே முடியாத சுச்சுவேஷன், இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? இதுக்கு உலகியல் மனிதர்கள் 2 விதமான வழியை சொல்லியிருக்கிறாங்க. அது உலகியல் மனிதர்கள், ஒன்று வந்து முடிந்த அளவுக்கு நீ என்ஜாய் பண்ணு. உனக்கு டிவி பார்க்கணுன்னு ஆசை இருக்கா, தாராளமாக டிவி பாரு, சீரியலை பாரு, சினிமாவை பாரு. நேற்று ரிலீஸ் பண்ண படத்தை நீக்கே போய் அடித்து பிடிச்சியாச்சும் பாரு, இல்லை நீக்கே போய் பாரு. இல்லை அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தினாக்க நீங்கள் அங்கே முட்டி போய் உட்காந்து ஏதாவது பண்ணு, என்னென்னா பண்ணிக்கிட்டு இரு. முடிந்த அளவுக்கு இன்பங்களை அனுபவி, உன்னால் முடிந்ததை செய். வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை நினச்சி பார்க்காத, இருண்ட பக்கத்தை நினச்சி பார்க்காத. அந்த மாதிரி நீ போய்கிட்டே இருக்குது. மரணத்தை பற்றியோ மறுபிறவி பற்றியோ சிந்தனை பண்ணாத. இப்போ வந்து நிறைய டிபேட் போயிட்டு இருக்கு. மறுபிறவின்றது கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிற தொலைக்காட்சி ஊடகங்கள், அதுவும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை பல தடவை ஒளிபரப்பு செய்வதாக கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம மதத்தில் இருக்கிற ஒரு பக்தரை கூட அந்த டிபேட்டில் கலந்துக்கிட்டாராம். அதில் ஒரு நிபந்தனைனாக்கா, நீ வந்து எந்த புக்கையும் கோட் பண்ணக்கூடாது, இந்து மதத்தில் இருக்கிற புக்குங்க, மற்றவங்க சொன்னது, மகான்கள் சொன்னது, மறுபிறவி சொன்னது பற்றியெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெரிஞ்சதாக இருந்தால் நீ சொல்லணும். மற்றவங்க வந்து அவங்க வந்து மறுபிறவி கோட்பாடில் நம்பிக்கை இல்லாதவங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிறவி என்பதே இல்லை.
இப்போ இருக்கிறது தான் உண்மைன்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணு. இது சார்வார்கள் அந்த காலத்தில் இருந்தது. கடனை வாங்கியாச்சு, நீ என்ஜாய் பண்ணு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இரு, மற்றதை பற்றி கவலைப்படாத, அவ்வளோதான். அடுத்தது, எல்லா துன்பத்தையும் பொறுத்துக்கோ. அடி விழும்போது அது அடி இல்லை, அது மலர் அர்ச்சனைன்னு நினச்சிக்கோ. அடிமைகளாக விரட்டப்படும் போது எப்படி இன்பம் துன்பம், அதாவது குளிர் வெப்பம் எல்லாம் வந்தால் கூட, குளிரில் வரும்போது ஷொட்டரை போட்டுட்டு, வெயிலில் வரும்போது ஃபேன் காற்று ஏசி போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிக்கிறோமோ அந்த மாதிரி நீ நினச்சிக்கோ. இப்படி இரவும் பகலாக உன்னை நீயே ஏமாற்றிக்கிட்டு சந்தோஷமாக இரு. இந்த மாயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது 2 வழி. அப்போ நம்பிக்கையே கிடையாதா அப்படின்னு சுவாமிஜி கேட்டு சொல்கிறார். அதுக்கு தான் என்னை சரணடை என்ற அன்பு குரலை பின்தொடர்ந்து செல்வது. அந்த குரலை அறிந்து அது என்ன என்று புரிந்து கொண்ட பிறகு காட்சி அடியோடு மாறிவிடுகிறது. அதன் பிறகு நாம் அழுது கதற வேண்டிய அவசியமே இல்லை. இந்த போராட்டம், சண்டை, போட்டி, துன்பம், கொடுமை, அற்ப சந்தோஷம், மகிழ்ச்சி இவையெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணம் நமக்கு தெரிந்து விடுகிறது. சுவாமிஜி வேலை கிடைக்காம டெய்லி பல இடங்களுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு போவார். பசினால் துன்பப்படுவார். ஒரு நாள் அவர் சாப்பிட முடியாமல் மயங்கி கீழே விழுந்துறார். அப்போ அவருக்குள்ளே ஒரு திரைகள் விளக்கப்படுகின்றன. அந்த திரைகள் விளக்கப்படும் போது அவருக்கு தெரியுது, இந்த துன்பங்கள் எதற்காக வந்திருக்கின்றன, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம். எனக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு நான் புத்துணர்ச்சி பெற்றேன், புத்துணர்வோடு நான் நடந்து வீட்டிற்கு வந்தேன்னு சொல்லிட்டு பின்னாடி சுவாமிஜி சொல்கிறார். ஸோ அப்போ என்னை சரணடையும். ஸோ நாம் வாழ்ந்ததற்கான நோக்கம், பிறவி பயன் எதற்காகனாக்கா இறைவனை சரணடைவது. சரணடைவது என்றால் திருநாவுக்கரசர் போன்று என்ன இன்பத் துன்பம் வந்தாலும் பொறுத்து கொள்வது, அவனை சார்ந்திருப்பது. அடுத்ததாக உறுதி, நிஷ்டை. நான் அவனுக்காகத்தான் வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை இறைவனுக்காக மட்டுமே, எனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ வேறு யாருக்காகவோ கிடையவே கிடையாது. இறைவனுக்காக மட்டுமே என் வாழ்க்கை. இதில் ஒரு நிச்சய புத்தி. ஸோ இறைவனுக்காக வாழ்வது என்ற ஒரு லட்சியத்திற்கேற்ப நம்முடைய தினசரி செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும். எந்த செயலை செய்தால் இறைவனுக்கு பிரியமோ அந்த செயல்களை மட்டுமே நான் செய்வேன். அவர் எனக்கு இந்த கடமையை கொடுத்திருக்கிறார். இல்லறத்தானாக, இல்லற தலைவனாக கொடுத்திருக்கிறார், இல்லற தலைவியாக கொடுத்திருக்கிறார். இந்த அலுவலகத்தில், இந்த வியாபாரத்தில் என்னை வைத்திருக்கிறார். அது அந்த வியாபாரியினுடைய கதை ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அமுதமொழியில் வரும். துணி வியாபாரி, இந்த ராமனுடைய இச்சையினால் இந்த துணியினுடைய அசல் விலை எவ்வளோ, ராமனுடைய இச்சையினால் இதனுடைய லாபம் எவ்வளவோ, ராமனுடைய இச்சையினால் எவ்வளோ ரேட்டு, இப்படி சொல்லிகிட்டு இருப்பான். எல்லா விஷயத்துலையும் ராமனுடைய இச்சை. ஒரு முறை திருடர்கள் வரும்போது அவன் தலையில் வேறு ஏதோ சுமந்துட்டு போவாங்க. கொள்ளைக்காரர்கள், போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போவாங்க, காவலாளிகள். அப்போ விசாரணை வரும்போது ராமனுடைய இச்சையினால் இப்படி போயிட்டு இருந்தேன், அவருடைய இச்சையினால் கொள்ளைக்காரங்க என்னை பிடிச்சிட்டாங்க, அவருடைய இச்சையினால் அவங்களுடைய பொருட்களை எங்கிட்ட போட்டாங்க, அவருடைய இச்சையினால் அவர் ஓடி போயிட்டாங்க, அவருடைய இச்சையினால் இந்த காவலாளிகள் என்னை பிடிச்சாங்க, அவருடைய இச்சையினால் என்னை ஜெயிலில் வச்சாங்க, அவருடைய இச்சையினால் இப்போ விசாரணை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவருடைய இச்சையினால் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை பார்த்த அரசன், இதுக்கு மேலே இவர்கிட்ட விசாரணை பண்ணால் நம்ம தொலைஞ்சோம், நீ போப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவேன். அப்படி அவன் பின்னாடி சொல்ல, ராமனுடைய இச்சையினால் நான் விடுதலை ஆனேன். ஸோ எது நடந்தாலும் அவருடைய இச்சை, பரிபூர்ண சமர்ப்பணம். யோசனை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே நமக்கு இதுதான் வலிமை. இந்த வலிமை நமக்கிட்ட இருக்கிறதா? உண்மையான வலிமை இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைப்பது. நம்மை தற்காத்து கொள்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் அனைத்தும் உறைவா உனக்கு சமர்ப்பணம். எப்படி தற்காத்து பண்ணாலும் சரி, நமக்கு அழிவு நிச்சயம். ஆனால் அதை கான்ஷியஸாக இறைவன்கிட்ட ஒப்படைப்பது, அதுதான் சரணாகதி. எது நடந்தாலும் இறைவா உன்னுடைய திருவுள்ளம், உன் திருவுள்ளம் என் பாக்கியம். இந்த உடம்பு, மனம், சொல், செயல் அனைத்தும் உனக்குரியவை, எனதென்று எதுவும் இல்லை, அனைத்தும் உனக்கே சமர்ப்பணம், நான் செய்கின்ற அனைத்தும் உனக்குரியவை என்ற ஒரு நிச்சய புத்தியோடு செயல்பட்டு வரும்போது சிறிது சிறிதாக நமக்கு மனம் ஒருமுகப்படும். அதற்கு தொடர்ந்த ஒரு பிரார்த்தனை
தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள், அதாவது அமுத மொழிகளை படித்தல், அன்பு மொழிகளை படித்தல், ஞான தீபம் போன்ற நூல்களை படித்தல், பகவத்கீதை, அடுத்தது மகான்கள் இப்படியும் வாழ்ந்திருக்கிறார்கள். 4 பேர் போன பாதையில் செல். 4 பேர் என்றாலக்கா நான் சமயக்குறவர்கள் 4 எப்படி சென்றாலும் அந்த பாதையில் இறைவனை சரணடைந்து அதற்கு ஏற்ற நாம் செல்வது. இவ்விதம் சென்றால் நாம் மரணத்தை கண்டு சிரிக்க முடியும். ஸோ இந்த ஒரு திருவொற்றியூர் பதிகத்தில் பட்டினத்தார் பாடுறார், உலக வாழ்க்கையின் உழலும் என் நெஞ்சம் 1 கோடியாய் சென்று சென்று அலைந்தே கலக மாயையில் கவிழ்கின்றது எளியேன் கழலுகின்றேன் செய்ய கடவது ஒன்று அறியேன் இலகும் அன்பர்த்தம் எய்ப்பினில் வைப்பே இன்ப வெள்ளமே என்னுடைய உயிரே திலகமே திருவொற்றியூர் எம் உறவே செல்வமே பரசிவமே பரம்பொருளே. நாம் எப்படி வாழ வேண்டும், யாரை செல்வமாக கொள்ள வேண்டும், யாரை நம்ம உயிராக கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிவபரம்பொருள் அவர் தான் பரசிவம், அவர் தான் செல்வம், அவர் தான் எம் உறவு, என்னுடைய உறவு, இறைவன் தான் எனக்கு ஒரே உறவு. திலகம், அவர் தான் என்னுடைய வாழ்க்கை திலகம், அவர் தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம். அடுத்து அவர் தான் என்னுடைய உயிர், அவர் தான் எனக்கு இன்ப வெள்ளம், அவர் தான் எய்ப்பினில் வைப்பு, நிரந்தர வைப்பு நிதி. பிக்சட் டெபாசிட்டில் வர்றது அந்த பணம் இல்லை. எய்ப்பினில் வைப்புனாக்கா நிரந்தர ஆனந்தம், சிவலோகம் பிராப்தம், இல்லை வைகுண்ட பிராப்தி, எது வேணாலும் வச்சுக்கலாம், முக்தி எதுவானாலும் சரி. எய்ப்பினில் வைப்பு. யாருக்கு இதெல்லாம்னாக்கா இலகம் அன்பர்த்தம், உண்மையான அன்பர்கள். அன்பர்கள்னாக்கா தன்னை ஒப்படைத்தவர்கள், முழுமையாக இறைவனுக்கு ஒப்படைத்தவர்கள் தான் அன்பர்கள். அன்பு அன்பர், யார் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அன்புக்குரியவருக்கு கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அதுக்கு பேர் தான் அன்பு. ஸோ அத்தகைய அன்பு இறைவனிடத்தில் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறார். அந்த அன்பர்கள் யாருன்னு பார்த்தா 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தா உண்மையான அன்பர்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கின்ற அவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். உலக வாழ்க்கையில் உழலும் என் நெஞ்சம். உலக வாழ்க்கையில் ஏன் உழலுதுனாக்கா 1 கோடியாய், எப்படின்னாக்கா 1 கோடி கோடி கோடியான விஷயங்களில் தினமும் ஓடிக்கிட்டே இருக்குது, அலைகின்றது. ஏன்னாக்கா கலக மாயையில் கவிழ்கின்றது. மாயினால் இது மயக்கம் முற்றிருக்கிறது. இந்த மயக்கத்திலிருந்து நான் தெளிய முடியவில்லை. இதில் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிற என்னை ஆட்டி படிக்கிறது, என்ன செய்வது எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் இந்த பாடலில் சொல்கிறார். என்னக்கா எல்லாமே இந்த உண்ணுகின்ற உணவு, உடுக்க உடை, இருக்கின்ற இடம், நோயிற்ற மருந்து, மனமொழி அனைத்தும் எல்லாமே எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. உணவுக்காக நான் அலையணும், உடைக்காக அலையணும், இருப்பிடத்துக்காக நான் பாடுபடணும், நோய் வந்தால் மருந்து சாப்பிடணும், அப்புறம் நான் விருப்பப்பட்டதை மனசு நினைக்கணுன்னாக்கா அது நினைக்காது, அது என்ன நினைக்குதோ அதுதான் நான் நினைக்கணும். உட்காந்து தியானம் பண்ணுனாக்கா தியானம் பண்ணும்போது தான் 1000 கோடி எண்ணங்கள் நமக்கு வரும். ஸோ இப்படி எல்லாமே எனக்கு எதிராக இருக்கு, நான் இப்படி என்னை பாடாக படுத்தி எடுக்குது. அதனால தான் உலக வாழ்க்கையில் உழலும் என் நெஞ்சம். அடுத்தது இந்த மனம், மொழி, எண்ணங்களையும் சரி, இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், எண்ணத்தில் இருக்கிற அந்த சித்தம், புத்தி, சம்ஸ்காரங்கள், அடுத்தது வாசனைகள், இது எல்லாமே இருக்கிறதுனால தான் 1 கோடியாய் சென்று சென்று அலைந்து. அடுத்து இந்த உயிர் உடம்போடு ஒட்டி இருக்கிறது, உடம்போடு அது இந்த வினை பயனாக அது கஷ்டங்களை அனுபவிக்குது. உலக வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மளை ஓட வைக்குது. சில நேரங்களில் இன்பத்தை தரதான் பண்ணுது, ஆனால் அதிகமாக துன்பத்தை கொடுக்குது. அப்படி கலக மாயையால் கவிழ்கிறேன். அடுத்ததாக எப்படி நான் வீடு பேர் இறைவா உன்னுடைய திருவடியை அடையுது எனக்கு தெரியல, செய்ய கடவுது ஒன்றும் அறியேன். ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம்னாக்கா இந்த மாயை. இந்த மாயையினால் நான் மயங்கி இருக்கிறேன். இறைவா நீதான் என்னுடைய செல்வத்துள் செல்வம், பரசிவம், அனைத்திற்கும் உயிர், உறவு எல்லாமே நீதான். உன்னை நான் உணர்ந்து கொண்டேன்.
நீதான் அனைத்தும் என்று உணர்ந்த பிறகு இந்த மாயை என்னை விட்டு விலகியே தீர வேண்டும், அதற்கு அருள் செய். எப்போ நமக்கு மாயை விலகும்னாக்கா இறைவனுக்கு அன்பனாக ஆக வேண்டும். அடுத்தது இறை சிந்தனையே நமக்கு இன்பத்தை தர வேண்டும். எப்போதும் சதா இறை சிந்தனை. ஏதோ ஒரு வழியில் நாம் வேலை பண்ணும்போது இந்த வேலை இறைவனுக்காக நான் பண்ணுகிறேன். எந்த வேலை பண்ணாலும் சரி, அந்த வேலை இறைவனுக்காக நான் செய்கிறேன். அடுத்தது அவர் தான் என்னுடைய உயிர், என்னுடைய ஆன்மா. அவர் தான் என்னை இயக்கிறார். அவர் தான் எனக்கு லட்சியமே. அவர் தான் எனக்கு உண்மையான உறவு. அவர் தான் எனக்கு செல்வம். அவர் தான் பரசிவம். இந்த ஒரு லட்சியம், இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு அபிமானம் இருந்தால் மாயையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி நமக்கு பிறக்கும். எனவே இந்த மாயினுடைய லட்சியம்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக இந்த மாயை இப்படி அழித்து வைக்கிறது என்று பார்த்தால், இது காரணம் தன்னை உணர்தல், இறைவனை உணர்தல். அந்த இறைவனை உணர்ந்து விட்டால் மாயை விலகிவிடும். இறைவனை உணராவிட்டால், தன்னை உணராவிட்டால் இந்த உடம்பே நாம், இந்த உலகம்தான் எல்லாம் என்று நம்மளை மேலும் மேலும் இந்த உலகத்திலேயே ஆழ்த்தி மயங்க வைத்து வினை பயன்களுக்கு ஏற்ப நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறோம். எனவே பிரார்த்தனை, இறைவா எனக்கு இந்த விழிப்புணர்வை தந்தருள். உனக்கும் எனக்கும் உள்ள உறவு என்பதை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நான் வாழ வேண்டும். அதற்கேற்ற அறிவினை எனக்கு தந்தருள், அதற்கேற்ற விழிப்புணர்வை எனக்கு தந்தருள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதரித்ததே இந்த விழிப்புணர்வை அருள்வதற்காகத்தான். அதனால்தான் கல்பதிரு நாளில் எல்லோரும் கேட்டபோது யார் நீங்கள் கண்டு கொண்டேன்னும் போது, இதுக்கு மேலே என்ன சொல்வது, உங்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு உண்டாகட்டும். அவர் நோய் நொடியெல்லாம் தீக்கணும், உனக்கு செல்வம் வரணும், புத்திர சம்பத்து வாய்க்கணும், நீ என்ன நினைக்கிற ராஜாவாகணுமோ பதவி ஆகணுமோ எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்ல. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார், இந்த உலகம் மட்டும் உண்மை நான் நினச்சிருந்தா ஒட்டுமொத்த கமார் பகுதியை நான் தங்கத்தால் வைத்திருப்பேன். ஸோ இந்த உலகம் அனித்தியம் என்பது எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறார். ஸோ வந்ததுடைய நோக்கம் தன்னை உணர்தல், விழிப்புணர்வை பெறுதல். ஸோ தினசரி செயல்களில் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு, நான் இறைவனுக்கு உரியவன், என் செயல்கள் அனைத்தும் அவனுக்கு உரியவை, அவனுக்கு அர்ப்பணமாக செய்கின்றவை என்னுடைய செயல்கள். இந்த ஒரு எண்ணம் இருந்தால் நாம் தவறான பாதையில் போகவே மாட்டோம். என்னுடைய செயல்கள் எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணமாகத்தான் செய்யப்படுகின்றன. பூஜை வேளையில் படைப்பது மட்டும் என்னுடைய செயல் இறைவனுக்கு அர்ப்பணம் இல்லை. நான் செய்கின்ற அந்த சிந்தனையும் இறைவனுக்கு அர்ப்பணம்தான். செய்கின்ற செயல் அனைத்தும் இறைவனுக்கு அர்ப்பணம்தான். நானே அவனுக்கு அர்ப்பணம், முழுமையை என் அகம் முழுக்க அவனுக்குரியது. இந்த ஒரு எண்ணத்தோடு ப்ராக்டிஸ் விழுவதை பற்றி நாம் கவலையே படக்கூடாது. கொஞ்ச நேரம் நம்ம இந்த பாவனையில் இருக்க முடியும், மற்ற நேரத்தில் மறுபடியும் பழைய வாசனை வரும். ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் திரும்ப திரும்ப குறைந்தது ஒரு 3 வருடம் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக நமக்கு இறைவன் சக்தியை கொடுப்பார். அவர் தன்னை நாடுபவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்கிறார். இது சத்தியத்திலும் சத்தியம். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. ஸோ நம்பிக்கையோடு நம்ம இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்ற அந்த ஒரு பாதையின் முன்னேறி சென்றால் நிச்சயம் அவர் நமக்கு அருள் புரிவார். இந்த நம்பிக்கையை நாம் கொண்டு நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஒவ்வொரு கணமும் உண்மையான எண்ணத்தோடு, அதாவது அந்த நிச்சய புத்தியோடு செய்ய வேண்டும். ஒரு பொய்யாகவோ பொய்யான மனநிலையில் செய்யக்கூடாது. ஒரு கட்டாயத்தின் பேரிலோ மற்றவர்கள் சொல்கின்றார்கள் என்பதற்காகவோ இல்லாமல் உண்மையாகவே அவரை அடைவதற்காக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கையாக மாறிவிடும். அதை குறிப்பதற்காக தான் அடுத்த கண்ணியில் சொல்கிறார், நாம் உண்மையாகவே இறைவனை ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் பாடி படித்து உலகில் பாராட்டி நிற்பதற்கோ தேடி என்னை அடிமை சேர்த்தாய் பராபரமே. ஸோ நான் பாடுறதும் படிக்கிறது எல்லாமே மற்றவங்க என்ன பாராட்டுறதுக்காகவா இந்த மாதிரி பண்ணேன், அந்த ஒரு புகழ்ச்சியில் நாம் மயங்கிடுவோம். நம்ம பெரிய பக்தன் நினச்சிட்டு மற்றவங்கெல்லாம் புகழும்போது அதற்கு மயங்கினால் நாம் மாயையில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நாம் இருப்பதன் நோக்கம் மாயையை கடந்து இறை இயல்பை உணர்வது. அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிப்போம். அதற்கான வலிமையை பகவான் தரட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். வரும் வியாழன் நம்ம ஊரில் இல்லை,
அடுத்த வியாழன் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.